பிரைஸ் லார்ட். இந்த வியாழக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது மத்திய 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமை தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்டதான, முழுகி ஞானஸ்தானம் எடுத்ததான, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதான, பரிசுத்தமாய் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அப்பொழுதே சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, உங்களையும் என்னையும் நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுநாதருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு மேல ஒரு அதிகாரம் இல்லை, அவருக்கு மேல ஒரு வல்லமை இல்லை. அப்படியானால் அவருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் இந்த வசனத்தின்படி அந்த அதிகாரம் யாருக்கு என்று சொன்னால், முதலாவது பாவத்திலிருந்து மனம் திரும்பி இருக்க வேண்டும். இரண்டாவது கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவது தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்க வேண்டும். நான்காவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும். ஐந்தாவது பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆறாவது அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு தான் சகல அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அந்த அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.